தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த முடக்கத்தானை நான் நல்லா கிள்ளி வச்சிருக்கேன், காம்பெல்லாம் இல்லாம. இதை நல்லா நச்சு எடுத்துக்கலாம். முடக்கத்தானை நச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரசத்துக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், தேங்காய் ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பல் நான் தோலை எடுக்காமல் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக வதக்குனா போதும் கருவேப்பிலையை. நம்ம வறுத்ததையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. முடக்கத்தானையும் லைட்டாக நச்சு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இதோட 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம நச்சு வச்சுருந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், இந்த வாசத்துக்காக. தண்ணி கலந்துக்கலாம். இதோட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை. ரசத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணிடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முடக்கத்தான் கீரை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வாரத்தில் ஒரு முறையாவது இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே இருக்காது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.